வணக்கம். வாங்க இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆம்லேட்டுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். முட்டையை ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் நல்லா கலக்கி விட்டு நல்லா மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் நல்லா மெங்குள் ஆகிறப்பல கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் நாலு போட்டு நல்லா திரும்ப கலக்கிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 3 ப்ரெட்டு பீஸ் எடுத்து நெய் ஊற்றி நான் தோசைக்கல்லில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம கலக்கி வச்ச முட்டை இதை அதில் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெட் எடுத்து நான் ஒரு பக்கம் வச்சு அந்த ஒரு நிமிஷம் அதில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை இழுத்துக்குள்ளே அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் நல்லா முட்டையை கொஞ்சம் வெந்தோன்னே அதில் நல்லா மடக்கி சுத்தமாக நல்லா மடக்கி நம்ம இது மாதிரி பப்ஸு அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மடக்கி சதுரமாக வச்சு நானும் அப்புறம் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறையா வீடியோ வரும். நான் எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.